ஆக்சுவலி இந்த ஆகஸ்ட் மந்தில் நம்ம கூகுள் ஆட் மட்டும் நம்ம தனியாக பேட்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அந்த பேட்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டாஸ்க் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாஸ்க்கை எப்படி வந்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிற டாஸ்கோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக நீங்களும் ஏதாவது டாஸ்க் கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டாஸ்க்கை வந்துட்டு க்ரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுத்து ஸோ அதை நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் ஐடியாவை க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் நீங்கள் வந்துட்டு அதேமாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏற்கனவே வேறு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாஸ்க் வந்துட்டு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ்க்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்னா. ஸோ டாஸ்க் வந்துட்டு என்ன அப்படின்னா லான்ச் அண்ட் ஆப்டிமைஸ் கூகுள் சர்ச் ஆட் கேம்பெயின்ஸ் ஃபார் ராயல் என்ஃபீல்டு பைக் மாடல்ஸ். ராயல் என்ஃபீல்டு பைக் மாடல்ஸ்க்கு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் சர்ச் ஆட் கேம்பெயின்ஸ் வந்துட்டு ரன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்குக்கான அப்ஜெக்டிவ் அப்படின்னா யூ ஆர் டாஸ்க்டு வித் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் கூகுள் சர்ச் ஆட் கேம்பெயின்ஸ் ஃபார் 3 distinct Royal Enfield bike models. Each campaign should be designed to generate high quality leads for test ride bookings and inquiries. ஸோ ராயல் என்ஃபீல்டு பைக் மாடலில் ஒரு 3 பைக் மாடல்ஸை சூஸ் பண்ணி அந்த 3 பைக்ஸ் மாடல்ஸ்க்கு நம்ம கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த க்ரியேட் பண்ண போகிற அந்த கேம்பெயினில் நம்மளோட மெயினான ஃபோக்கஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹை குவாலிட்டி லீட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டாஸ்கோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ 3 பைக் மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு கொரில்லா 450, ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டார் 650, ராயல் என்ஃபீல்டு மெட்டியோர் 350. ஸோ இந்த 3 விதமான மாடல்ஸையும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த கிரியேட் பண்ண போகிற கேம்பெயின்கான ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா லைக் 3 டிஃப்ரெண்ட் கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணணும். நம்மளோட 3 ப்ராடக்ட் இருக்குது, அந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்குள்ளேயும் நீங்கள் 5 டிஃப்ரெண்ட் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 5 டிஃப்ரெண்ட் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா லைக் அந்த ப்ராடக்டோட அந்த பைக்கோட ஃபியூச்சர்ஸ் ரிலேட்டடாக, ஆஃபர்ஸ் ரிலேட்டடாக, பெனிஃபிட்ஸ் ரிலேட்டடாக, ஷோரூம் ரிலேட்டடான ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ஆட் குரூப்ஸ் எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட மெயினான அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் செப்பரேட் கேம்பெயின்ஸ் ஃபார் ஈச் பைக் மாடல். ஈச் கேம்பெயின் should include at least 5 ad groups, each focused on specific features, benefits or aspect of the bike. Ensure each ad group is tightly themed and targeted. Okay, next keywords. ஸோ கீவேர்ட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் 5 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு கேம்பெயின்குள்ளேயும். அப்போது க்ரியேட் பண்ண போகிற அந்த 5 ஆட் குரூப்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஆட் குரூப்ஸ்குள்ளேயும் 20 எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டெவலப் அ லிஸ்ட் ஆஃப் 20 எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்ட் ஃபார் ஈச் ஆட் குரூப். Then these keywords should reflect the high purchase intent and relevance to the specific bike model and the ad group focus. அப்போ என்ன பர்பஸ்க்காக அந்த ஆட் குரூப் வந்து கிரியேட் பண்ணுறோமோ, எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோமோ, அப்போ அந்த ஆட் குரூப் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபர் ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஆட் குரூப் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த கீவேர்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃபர்ஸ் ரிலேட்டடாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டியான லீடு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தர மாதிரியான கீவேர்ட்ஸை வந்துட்டு இருக்கணும். ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹை பர்ச்சேஸ் இன்டென்ட், தென் அண்ட் ரிலவன்ஸ் டு த ஸ்பெசிஃபிக் பைக் மாடல், என்ன பைக்குக்கு வந்துட்டு தேடுறாங்களோ அந்த பைக் ரிலேட்டடான ஆஃபர் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஆட் காப்பீஸ். ஸோ ஆட் காப்பீஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா ரைட் 2 ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்ஸ் ஃபார் ஈச் ஆட் குரூப். ஸோ 5 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின்கே க்ரியேட் பண்ணுறோம். அப்போது 5 ஆட் குரூப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் குரூப்ஸ்குள்ளேயும் நம்ம வந்துட்டு என்ன கேட்குறோம் 2 ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்குறோம்.
Okay. Then second, ensure each ad highlights the unique selling points of the respective bike model and is aligned with the ad group focus. ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு ஆஃபர் ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் ரிலேட்டடான உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸு, அதே மாதிரி எந்த பைக்குக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோமோ அந்த பைக் ரிலேட்டடான யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸு அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஹைலைட் பண்ணி நீங்கள் அந்த ரெஸ்பான்சிவ் சர்ச்சில் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் எழுத போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் இன்கார்பரேட் கீவேர்ட் இன்சர்ஷன் டு டைனமிக்லி இன்க்ளூட் த சர்ச் டேர்ம் இன் யுவர் ஆட் காப்பி ஃபார் ஹையர் ரிலவன்ஸ். ஸோ கீவேர்ட் இன்சர்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போது யூசர் தேட போகிற அந்த சர்ச் டேர்ம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆட் காப்பீஸில் டிஸ்பிளே ஆகணுன்றதுக்காக இந்த கீவேர்ட் இன்சர்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண சொல்கிறோம். தென் அதுக்கப்புறம் யூஸ் லொகேஷன் இன்சர்ஷன்ஸ் டு டெய்லர் ஆட்ஸ் டு யூசர்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் சிட்டிஸ் ஆர் ரீஜியன்ஸ் என்ஹான்சிங் லோக்கல் ரிலவன்ஸ். ஸோ இந்த லொகேஷன் இன்சர்ஷன் யூஸ் பண்ணி எந்த சிட்டியிலேருந்து யூசர் வந்துட்டு தேடுறாங்களோ அவங்களோட சிட்டியை வந்துட்டு நம்மளோட ஆட் காப்பியில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த லொகேஷன் இன்சர்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ண சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டார்கெட் பண்ணுற ஏரியா வந்துட்டு என்ன அப்படின்னா என்டையர் தமிழ்நாடு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து தேடுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு பைக் அப்படின்னு மட்டும் நீங்கள் தேடுறீங்க. அப்போ நம்மளோட ஆட் காப்பீஸில் ராயல் என்ஃபீல்டு பைக் இன் கோயம்புத்தூர் அப்படி அந்த கோயம்புத்தூர் அப்படின்ற டேர்ம்ஸ் லொக்கேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப் அண்ட் ஆகும் உங்களோட ஆட் காப்பீஸில். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண சொல்கிறோம். தென் இம்ப்ளிமெண்ட் அ கவுண்ட் டவுன் டைமர் இன் யுவர் ஆட்ஸ் டு கிரியேட் அர்ஜென்சி. எக்ஸாம்பிள் லிமிடெட் டைம் ஆஃபர், புக் யுவர் டெஸ்ட் ரைட் பிஃபோர் எந்த டேட்குள்ள. அப்போது கவுண்ட் டவுன் டைமர். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஆஃபர் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆஃபரோட டேட் வந்துட்டு க்ளோஸ் ஆக போகுது. அப்போ அந்த எந்த டேட்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆக போகுது, எவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ரிமைனிங் இருக்குது. ஸோ அதுமாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட ஆட் காப்பீஸில் வந்துட்டு அப்டேட் ஆகணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் காப்பீஸில் நம்ம கேட்குற ரெக்யர்மெண்ட்ஸ். அதேமாதிரி ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு நம்ம கேட்டதில் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 15 ஹெட்லைன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எவாலுவேட் பண்ணும்போது அந்த பின் பண்ணுற ஆப்ஷன்ஸ், ஹெட்லைன்ஸ் எப்படி பின் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் எப்படி பின் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா எவாலுவேட் பண்ணும்போது ஷேர் பண்ணணும். பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண போகிறதுக்கான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணணும். ப்ரொப்போஸ் அண்ட் அப்ரோப்ரியேட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஈச் கேம்பெயின் தட் அலைன்ஸ் வித் த அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ என்ன மாதிரியான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா, அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன நமக்கு வந்துட்டு பெனிஃபிட் கொடுக்கும், அப்போது அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றது நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்ஸ் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு எவாலுவேட் பண்ணும்போது இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ உங்களோட ஓன் வேல எந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரன் வித் டிஃப்ரெண்ட்ஸ் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலும் நீங்கள் 3 கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3 கேம்பெயின்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன பர்பஸ்க்காக அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எவாலுவேஷன் அப்போது நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன். ஸோ யூட்டிலைஸ் ரிலவெண்ட் ஆட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் ஈச் கேம்பெயின் such as site links, callouts and structured snippets to enhance ad visibility and user engagements. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 13 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே இந்த கேம்பெயின்ஸ்க்கு வந்துட்டு சூட்டடாக இருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணி ஸோ அதுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். தென் லேண்டிங் பேஜ் ரெக்கமெண்டேஷன்ஸ். யூஸ் செப்பரேட் லேண்டிங் பேஜஸ் டெடிகேட்டட் டு ஈச் பைக் மாடல். ஸோ நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் கேம்பெயின்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறீங்க. அப்போது 3 விதமான ப்ராடக்ட்டும் நம்ம கொடுத்தாச்சு. அந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணும்போது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆட் காப்பீஸ் வந்துட்டு எழுதுவீங்க. அப்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு நான் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செப்பரேட் லேண்டிங் பேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு நான் ஆட் காப்பீஸ்க்கு நான் சொல்லலை, செப்பரேட் கேம்பெயின்.
செப்பரேட் கேம்பெயினுக்கு நீங்கள் ஆட் காப்பீஸ் எழுத போகிற செப்பரேட் கேம்பெயினுக்கு நீங்கள் லேண்டிங் பேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் லேண்டிங் பேஜஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், சஜஸ்ட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் லீட் குவாலிட்டி அண்ட் கன்வர்ஷன் ரேட்ஸ் ஓவர் டைம். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இதை வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் த லீடு, ஸோ லீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம், இன்னும் என்ன மாதிரியான ஆப்டிமைசேஷன் வந்துட்டு பண்ணணும், ஸோ காம்படிட்டர்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கன்வே பண்ணணும். ஸோ ஃபைனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற டெலிவரபிள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 செப்பரேட் கேம்பெயின் ஸ்ட்ரக்சர், ஈச் வித் அட்லீஸ்ட் 5 ஆட் குரூப்ஸ், 20 exact match keywords per ad group and 2 responsive search ads per ad group. ஸோ 3 விதமான கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கேம்பெயினில் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு கேம்பெயின்லையும் 5 டிஃப்ரெண்ட் ஆட் குரூப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆட் குரூப்ஸில் நீங்கள் 20 எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண போகிறீங்க. தென் நீங்கள் அந்த ஆட் குரூப்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா 2 ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடும் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண போகிறீங்க. Second one, ad copy should utilize keyword insertion, location insertion and countdown timers to increase relevancy and urgency. ஸோ நீங்கள் எழுத போகிற அந்த ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடில் நீங்கள் keyword insertion, location insertion and countdown timers அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ad copies வந்துட்டு என்ன அப்படின்னா எழுத போகிறீங்க. இது என்ன பர்பஸ்க்காக? இன்க்ரீஸ் ரிலவன்சி அண்ட் அர்ஜென்சி பர்பஸ்க்காக. Then a detailed explanation of the bidding strategy chosen for each campaign. ஸோ நீங்கள் என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷனாக வேணும். தென் ஆட் காப்பி அண்ட் எக்ஸ்டென்ஷன் டெய்லர் டு ஈச் பைக் மாடல் யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் எழுத போகிற ஆட் காப்பீஸ் அண்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற எக்ஸ்டென்ஷனில் வந்துட்டு என்ன அப்படின்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஈச் பைக் மாடலுக்கும் நீங்கள் யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணி உங்களோட ஆட் காப்பி அண்ட் எக்ஸ்டென்ஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணணும். தென் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் லேண்டிங் பேஜ் டிசைன் அண்ட் கண்டென்ட் ஸ்பெசிஃபிக் டு ஈச் பைக் மாடல். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ராயல் என்ஃபீல்ட் பைக்லேருந்து நீங்கள் லேண்டிங் பேஜஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லேர்னிங் பர்பஸ்க்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ணுறது பற்றி இது நம்ம இதில் வந்துட்டு உள்ள இன்வால்வ் ஆகலை. ஸோ இருக்கிற ஒரு லேண்டிங் பேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ளிகபிள் ஆகாது. தென் a plan for ongoing performance monitoring and optimization for each campaign. ஸோ இது கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் பண்ணணும், அந்த கேம்பெயின் வந்துட்டு எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா செக் பண்ணி ஸோ அதுக்கான டெலிவரபிள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்டையர் டாஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை சேலஞ்சஸை எடுத்து நீங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி சப்போஸ் இந்த டாஸ்க் வந்துட்டு எவால்வேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன ஈஸியாக வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம். பிங் பண்ணுங்க, கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. கமெண்ட்ல பிங் பண்ணிட்டு இதை வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துட்டு இருந்தாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா கேளுங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கைட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட்டுக்கோ இல்லைன்னா சர்வீசஸ்க்கோ நான் வந்துட்டு சர்ச் கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட டாஸ்க் வந்துட்டு சேலஞ்சஸை எடுத்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் லைவாக வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ சேலஞ்சுக்கு நாங்கள் ரெடி, நீங்களும் ரெடியாக இருந்தால் உங்களோட டாஸ்க் வந்துட்டு என்ன அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா டாஸ்க்கை உங்களாலையும் இதை எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கேம்பெயின் க்ரியேட் பண்ண முடியும்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.